ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் வந்து நாங்க இது போட்டு கழுவி வச்சிருக்கோம், மஞ்சள் போட்டு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகாத்தூள், எண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய், தனியா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம். அது தேவைப்படும், எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாயிடுச்சு கைஸ். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கோங்க, அதான் டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெயில பொன்னிறமா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இத பாருங்க, வெங்காயம் எவ்வளவு பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வீட்லயே அரைச்சு வச்சிருக்கோம். நல்லா ஒரு கரண்டி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வதங்கணும், நல்லா வதங்கணும். அப்புறமா கறி ஆட் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போகுது. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறி சேர்க்க போறோம். அதான் கறியில இறங்கும். உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வதங்கிருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவு பொன்னிறமா வதங்கிருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜ்ல கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கழுவி மஞ்சத்தூள் போட்டு ரெடியா வச்சிருக்கோம். கறி ஆட் பண்ணிக்கலாம். கறியை நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ள தேங்காய் எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். தேங்காய் அரைச்சது எப்படின்னா, தேங்காய் ஒரு மூடி, வெங்காயம் 2, பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, அப்புறம் தனியா கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா, இதை சேர்த்து அரைச்சி வச்சுட்டீங்கன்னா குழம்பு டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்ல கறி நல்லா ஃபைனா கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்சுருக்க தேங்காய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாங்க. அது கூடயே மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க சிக்கனுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இப்ப நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கிளறி விட்டுட்டு
10 மினிட்ஸ் அப்படியே தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்க. கிரேவியா நல்லா சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அங்கங்க. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி தூவி பாருங்க. நல்ல கிரேவியா இருக்கு. கறி நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மூடி போட்டு செஞ்சீங்கன்னா கறி நல்லா வெந்து சாஃப்டா வரும் உங்களுக்கு. எவ்வளவு கட்டியா இருக்கு கிரேவி. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி லைட்டா தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, கட்டி ஆயிடுச்சு கிரேவி போல. இந்த பதத்துக்கு வந்தோடனே பாருங்க, இது வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடோட கிளறி சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். அந்த கடாயிலேயே நல்லா குக் பண்ண கடாயிலேயே போட்டு எடுத்துருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையா இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி எப்படி வெந்திருக்குன்ட்டு நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க. என்ன வீடியோ வேணும்ன்ட்டு சமையல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், see you.